ஸோ இந்த முடி வந்து இவருக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக இவருடைய ஹேர் ஸ்டைல் இதே மாடல்லே ஷார்ட் பண்ணி நிற்க வைக்கணும். அதுக்காக தான் இவர் ட்ரை பண்ணுறோம். ஆனால் இவருக்கு ரொம்ப ஷார்ட் பண்ணால் நிற்காது. நம்ம ஷார்ட் பண்ணி நிற்க வைக்கிறோம். பட் படியிலனா நம்ம ஃபயர் ஹேர் கட் பண்ணி பக்காவாக பண்ணிடலாம். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அடர்த்தியாக இருக்குது முடி. ரொம்ப கோர் முடினால இவருக்கு வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணால் அப்படி நிற்க ஆரம்பிச்சது. ஆனால் அது கரெக்டாக இவனாக ஷார்ட் பண்ணி கட்டுறேன். எப்படி படிக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் எப்படி நிற்குதுன்னு பாருங்க முடி. இப்போ அப்படியே படுத்துச்சு ஒரு சில இடத்துல. இது பக்காவாக ஒரே ஈவனாக நிற்கிற மாதிரி ட்ரை பண்ணணும். அதுதான் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ இது ஓரளவு நிற்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம லாஸ்ட்டில் ஃபைனலாக பார்க்கலாம் எப்படி நிற்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம. ஸோ நம்ம ஹேர் கட்டிங்லாம் பண்ணுறோம். லிமிட்டாக தான் படியுது, பக்காவாக படியல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபயர் போட்ட பிறகு பக்காவாக படி வச்சுக்கலாம். அதுக்கு தான் ஃபயர் போகிறோம். ஒரு சில இடத்துல படுக்குது, அதை பக்காவாக பண்ணுறது தான் இப்போ நம்ம ஃபயர் ஹேர் கட் ட்ரை பண்ணலாம். எப்படி உட்காருன்னு பாருங்கள். ஸோ இப்போ முடி நல்லா பக்காவாக படி எப்படி தூக்கிட்டாலும் நிற்கும். முனையெல்லாம் வந்து ஸ்கின்ல போடும். அதுக்கு நம்ம லைட்டெல்லாம் ஸோ இப்போ பாருங்கள் எப்படி உட்காருதுன்னு பாருங்கள். இந்தியாவில் இப்போ நான் கரெக்டாக படித்து பாருங்கள். அதுதான் நம்ம இந்த ஃபயர் ஹேர் கட் ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ எப்படி படிக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு தான் நம்ம ஃபயர் ஹேர் கட் ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் சுற்றி கட்டுற எப்படின்னு பாருங்கள்.